திருவள்ளுவர் தன்னுடைய குறள் நூலுக்கு கடவுள் வாழ்த்து இயற்றுகிறார். அந்த கடவுள் வாழ்த்தில் அவர் சொன்ன செய்திகள் யாராலும் மறுக்கப்பட முடியாதவை. கடவுள் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் நம்மை வழிநடத்துகிறான். அவன் எப்படி நம்மோடு தொடர்பு கொண்டிருக்கிறான் என்றால், ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் நின்று வழிநடத்துகிறான் என்கிறார் திருவள்ளுவர். கல்வியினுடைய பயன் கடவுளை அடைவதுதான் என்று சொல்லிய அவர், அதற்கு பிறகு இறைவனை வழிபடுகிற முறைமையை சொல்லித் தருகிறார். மனதால், வாக்கால், காயத்தால் இறைவனை வழிபட வேண்டும் என்கிறார். மன வழிபாடு மிக அவசியமானது என்கின்ற அவர், உடலாலும் வாக்காலும் இறைவனை வாழ்த்தி வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதனுடைய பயனை கூறுகிறார். அந்த பயன் என்பது இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதாக அமையும் என்கிறார். ஆகவே திருவள்ளுவரின்படி கடவுளை வணங்கினால் நாம் பிறவிக்கடலிலே இருந்து நீந்தி வெளிவரலாம் என்பது உண்மை.